தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தொகுதி பட்டியலை ரகசியமாக வைப்பதா? 3 நாள் ஆலோசனைக்கு பிறகு சென்னை வந்து சீறிய அண்ணாமலை. பியூஷ் கோயலுடன் நடந்த சந்திப்புக்கு பிறகு சொன்ன வார்த்தையால் பத்திக் கொண்ட பரபரப்பு. எடப்பாடியின் சீக்கிரட் திட்டத்தை முறியடிக்க களமிறங்கிய அண்ணாமலை ஆர்மி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை 27 தொகுதிகளில் போட்டியிட்டு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார்கள். அதோடு இந்த தேர்தலில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகள் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது. இவர்கள் தவிர பல முக்கிய புதுமுகங்களையும் இந்த முறை களம் இறக்குகிறார்கள். அதோடு இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவாரா மாட்டாரா என்கின்ற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் கட்சி மேலிடம் போட்டியிட சொன்னால் கண்டிப்பாக களம் இறங்குவேன் என்று கூறியிருந்தார். அதோடு எனக்கு வெற்றி வாய்ப்புள்ள கோவையில்தான் போட்டியிடுவேன் என்றும் அண்ணாமலை உறுதியாக இருந்தார். ஆனால் அதிமுகவோ கோவையில் வானதி சீனிவாசனுக்கு மட்டுமே ஒரு தொகுதி கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகுதிகள் எல்லாம் அதிமுக தான் போட்டியிடுவோம் என்று அக்கட்சியினர் கூறி வந்தார்கள். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை பட்டியல் போட்டு அமித்ஷாவுக்கு அனுப்பியிருந்த அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பாக பாஜகவுக்கு 3 தொகுதியாவது வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தார். அதோடு கடந்த காலங்களில் அந்த தொகுதியில் பாஜக பெற்றுள்ள ஓட்டுகளையும் தெரியப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றபோது கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு 3 தொகுதி வாங்கியுள்ளார் அமித்ஷா. அந்த வகையில் வானதி சீனிவாசன் போட்டியிடும் கோவை வடக்கு தொகுதி மற்றும் சிங்காநல்லூர், கவுண்டன்பாளையம் தொகுதிகளும் தற்போது பாஜக பட்டியலுக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக அண்ணாமலைக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதி கண்டிப்பாக கிடைக்கும் என்பது உறுதியாகியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத அண்ணாமலை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று கண்டிப்பாக சட்டமன்றத்திற்குள் சென்று விடுவார் என்பது உறுதியாகிவிட்டது. என்றாலும் அவருக்கு கோவையில் எந்த தொகுதி என்பது இன்னும் பாஜக தேர்தல் மேற்பார்வையாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முடிவு செய்யவில்லை. இன்னும் தேர்தலுக்கு 33 நாட்களே உள்ள நிலையில் தொகுதியை குறிப்பிட்டு சொன்னால்தான் பிரச்சார பணிகளில் ஈடுபட முடியும். கடைசி வரை தொகுதியை சொல்லாமல் சஸ்பென்ஸ் வைத்திருந்தால் எப்படி? எப்போது மக்களை சந்திப்பது, பிரச்சாரம் செய்வது என்று ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்த அண்ணாமலை இன்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை கோவையிலிருந்து சென்னை வந்து சந்தித்துள்ளார். குறிப்பாக பியூஷ் கோயல் சென்னை வந்தபோது அவரை அண்ணாமலை வரவேற்கவில்லை. அதேபோல் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் செய்யப்பட்ட போதும் அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் கடந்த 3 நாட்களாகவே கோவையில் உள்ள தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். அப்போது அவரது ஆதரவாளர்கள் கண்டிப்பாக இந்த முறை கோவையில் உள்ள ஒரு தொகுதியில்தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று அவரை வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் இன்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த அண்ணாமலை கோவையில் உள்ள சிங்காநல்லூர் அல்லது கவுண்டன்பாளையம் 2 தொகுதிகளில் ஒன்றை தனக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி தேர்தலுக்கு 1 மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் யார் யாருக்கு எந்த தொகுதி என்பதை அறிவித்தால்தானே தவிர பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும். அதனால் பாஜகவுக்கு 27 தொகுதி என்று நேற்று முடிவெடுத்துவிட்ட நிலையில் அது எந்தெந்த தொகுதி என்பதை அடையாளப்படுத்தி எந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்பதையும் உடனடியாக அறிவித்து விடுங்கள். அப்போதுதான் பிரச்சாரத்தில் இறங்கி வெற்றி வாய்ப்பை உருவாக்க முடியும் என்று அண்ணாமலை பியூஷ் கோயலிடத்தில் கூறியுள்ளார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் இளங்கோவனிடம் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அண்ணாமலை 2024 லோக்சபா தேர்தலில் கோவை எம்பி தொகுதியில் 4,24,000 ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரை விட 1,00,000 ஓட்டுகளை குறைவாக பெற்றார். அதன் காரணமாக இந்த முறை கண்டிப்பாக கோவையில் தான் போட்டியிட வேண்டும், அதுதான் தனக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதோடு பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 27 தொகுதிகளில் கோவையில் 3 தொகுதிகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ கோவையில் உள்ள கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூரை அதிமுகவுக்கு தரும் கூறுவதோடு அண்ணாமலையை பல்லடம் தொகுதியில் போட்டியிட வைக்குமாறும் தொடர்ந்து பியூஷ் கோயலிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறுகிறார்கள். என்றாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதி கிடைத்தால் மட்டுமே போட்டியிடுவேன், அப்படி இல்லை என்றால் நான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை, செல்வாக்கு இல்லாத தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைய நான் தயாராக இல்லை என்றும் தனது நிலைப்பாட்டை இன்று பியூஷ் கோயலிடத்தில் கூறியுள்ளாராம். அந்த வகையில் இன்று சென்னையில் முகாமிட்டுள்ள பியூஷ் கோயல் பாஜகவுக்கு எந்த தொகுதி என்பதை உறுதிப்படுத்தி விடுவார் என்றும் கூறப்படுகிறது. அதனால் இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து பாஜக வேட்பாளர்களும் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டுவிடும் என்பது தெரியவந்துள்ளது. அதோடு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி பெற வேண்டும்,
பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற கோணத்திலேயே செயல்பட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள். அப்படி தான் அதிகமான தொகுதியில் போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதுதான் அவரது கணக்காக உள்ளதாம். குறிப்பாக அண்ணாமலை போன்ற பாஜகவின் முக்கிய புள்ளிகள் வெற்றி பெற்றால் அது தனது எதிர்கால அரசியலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அவர் கருதுகிறாராம். அதன் காரணமாகவே பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்துவிடக்கூடாது, அதிமுகவுக்கு திருப்பிவிட வேண்டும் என்ற கோணத்திலேயே அவர் பியூஷ் கோயலிடத்தில் பேசி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் அண்ணாமலை ஆர்மி உள்ளிட்ட பாஜக தொண்டர்கள் கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தேர்தலில் பாஜக 40 தொகுதியில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 27 தொகுதி என்று அறிவிக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இப்படியான நிலையில் வெற்றி கிடைக்காத தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுக்க நினைத்தால் இந்த தேர்தலில் பாஜக தொண்டர்கள் அதிமுகவை முற்றிலுமாக புறக்கணித்து விடுவோம். குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை தனி கூட்டணி அமைத்து 18% ஓட்டுகளை பெற்றார். அந்த ஓட்டுகள் இருக்கிற நம்பிக்கையில்தான் பாஜகவை தேடி சென்று கூட்டணி டீல் போட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அப்படிப்பட்ட பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காத தொகுதிகளை கொடுத்துவிட்டு தான் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் போட்டியிட்டு ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டால் ஒரு பாஜக தொண்டனும் கூட அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை அவர் மறந்துவிட வேண்டாம். எடப்பாடி ஒரு கணக்கு போட்டால் நாங்கள் அதைவிட அதிரடியான கணக்கு போடுவோம் என்று அதிமுகவுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் பாஜக தொண்டர்கள் பலரும் தங்களது கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி, 3 மதத்தினர் மட்டும்தான் பட்டியல் ஜாதி அந்தஸ்தை கேட்க முடியும். உச்சநீதிமன்றம் திட்டவட்ட அறிவிப்பு. இந்து மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம் அல்லாத வேறு எந்த மதங்களும் பட்டியல் ஜாதி என்பதற்கான அந்தஸ்தை பெறுவதற்கு தகுதி பெற மாட்டார்கள் என்று உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. அதாவது ஆந்திரா மாநிலத்தை சார்ந்த ஆனந்த் என்பவர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி மத போதகராகவும் இருந்து வருகிறார். இவர் தன்னை அங்குள்ள ராமிரெட்டி உள்ளிட்ட சிலர் தாக்கியதோடு ஜாதி ரீதியாக திட்டியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினர் சட்டத்தின் கீழ் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அவரது வழக்கை எதிர்த்து வாதாடிய எதிர் மனுதாரர், இந்த மனுதாரர் ஆனந்த் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியதோடு தீவிர மத போதராகவும் இருந்து வருகிறார். அதனால் பட்டியல் ஜாதியினருக்கு பிரத்யேகமாக கிடைக்கும் பாதுகாப்புக்கு அவர் தகுதி இல்லாதவர். அதனால் அவரது குற்றச்சாட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அவருக்கு எதிராக வாதம் செய்தார்கள். அதையடுத்து நீதிபதிகள் கூறுகையில், சம்பந்தப்பட்ட மனுதாரர் ஆனந்த் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதால் பட்டியல் ஜாதி என்ற அந்தஸ்தை இழந்துவிட்டார். அதனால் அவர் எக்காரணம் கொண்டும் பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினர் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கேட்க முடியாது என்று ஆந்திரா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இப்படி தனக்கு எதிராக ஆந்திரா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து இந்த மனுதாரர் ஆனந்த் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்துள்ளார். அப்போது அவர்களும் ஆந்திர பிரதேச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சரியானதுதான் என்று அதை தாங்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள்.